Hi friends, welcome back to my channel. நான் உங்கள் சொன்ன இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாவக்காய் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, அது வதங்கிறதுக்கு தேவையான அளவு கல் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதக்கும் போது எப்போவுமே மஞ்சள் உப்பு போட்டு வதக்குறீங்கன்னா இந்த அளவு சீக்கிரமே வதங்கிடும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காய் 2 பல் பூண்டு இடித்து தான் சேர்க்கணும். நான் தோலோடு இடித்து சேர்த்துருக்கேன். ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி விட்டு 5 to 15 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். நல்லா வெந்துருச்சான்னு இப்போ செக் பண்ணி பார்த்தரலாம். இன்னும் வேகலை, இன்னும் வேகணும். அந்த கேப்பில் நான் லஞ்ச் பாக்ஸ்க்கும் நான் சாப்பாடு செஞ்சுட்டேன். முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா சுட சுட சாதம் வச்சுருக்கேன். இந்த சைடில் லஞ்ச் பாக்ஸ்க்கும் ரெடி ஆகிடுச்சு மார்னிங். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் காரப்பொடி சேர்த்துருக்கேன். அதாவது மிளகாய் பொடி. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. மிளகாய் பொடி சேர்த்துக்கனால பச்சை வாசனை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெந்துருச்சான்னு செக் பண்ணதுக்கப்புறம் முட்டை உடச்சி ஊற்றுங்க. இப்போ ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் பூக்கு பதிலாக முட்டை உடச்சி ஊற்றுறீங்க அப்படின்னா கசப்பு ரொம்பவே தெரியாது. குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்த முட்டை பொரியல் மாதிரியே நம்ம கொடுத்துடலாம். விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ட்ரிக் தெரிஞ்சால் யாருமே நம்ம வீட்டில் பாவக்காய் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.